யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுவை யாவர்க்குமாம் உண்ணுக்கோர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறக்கின் முறைதானே. சபையில் இருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிக்கிறேன். நான் இங்கே பேசுறது கிடைக்கணும்னா ஆத்மீய ஸ்நான விதி, அதாவது பஸ்மஸ்நான விதின்னு அதிகமாக பேர் இருக்கு. இந்த பஸ்மஸ்நானம் வந்து நம்ம எப்படி அணிந்துக்கணும்னா ஸ்மிருதிமுக்தாபத்தில் திரிபுண்ட தாரணம் அப்படின்ற தலைப்பில் காலால் ருத்ரோபனிஷத்தில் அக்னியத்தி பஸ்ம அப்படின்ற வேத மந்திரத்தினால நம்ம பஸ்மத்தை அபிநந்திருக்கு. மானஸ்தோக்கே அந்த இக்கால ஜலத்தை சேர்த்து குடித்து பிரியாயுஷே இந்த வேத மந்திரத்தாலையும் திரியம்பகம் இந்த 2 வேத மந்திரங்களால நம்ம சிரஸ்கந்து ஆரம்பித்து நம்ம சரீரத்துக்கு ஃபுல்லாக பஸ்மத்தை அணிந்துக்கணும்னு ஸ்மிருதிமுக்தாபத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்து என்னன்னா சுப்ரபேதாகமத்தில் பஸ்மஸ்நான விதி பட்டலாக அப்படின்ற படத்தில் 4வது படத்தில் 26வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்வதீர்த்தேஷு யத்ஸ்நானம் சர்வயஜ்ஞேஷு யத்பலம் தத்பலம் கோடி குணிதம் பஸ்மஸ்நானேன சித்ததி. அதாவது ஒருத்தன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணியிருக்கான், அதே மாதிரி அவன் எல்லா யாகங்களுமே பண்ணியிருக்கான். இன்னொருத்தவனை நீ எதுவுமே பண்ணவே முடியல, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை, அந்த மாதிரி இந்த டைமில் என்ன பண்ணுன்னா ஒரு பஸ்பத்தை எடுத்துட்டு அணிந்துட்டா சர்வதீர்த்தேஷு ஸ்நானம் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண பலனும் சர்வயஜ்ஞேஷு பலம் எல்லா யாகம் பண்ண பலனும் தற்பலம் கோடி குணிதம் பஸ்மஸ்நானேன சித்தி. அந்த பயன் வந்து 1 மடங்கா 2 மடங்கா வராது, கோடி மடங்கா வரும் சொல்லி சுப்ரபேதாகமத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பஸ்மத்தை முக்தாகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சத்தியம் சௌச்சம் ஜபோ மகா தீர்த்தம் தேவாதி பூஜானம் தஸ்ய வர்த்தமிதம் சர்வம் ஸ்திரிபுண்டம் ந தாரயேத். ஒருத்தன் வந்து எல்லா படிச்சிருக்கான், இன்னொருத்தன் வந்து ஆகமங்கள் எல்லாமே படிச்சிருக்கான், எல்லா ஹோமங்களுமே பண்ணியிருக்கான், எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணியிருக்கான், எல்லா பூஜைகளுமே பண்ணுறான். பண்ணுற போது நம்ம சரீரத்தில் பஸ்மம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணான்னா அதெல்லாம் ரத்தம்னா அது பயனே இல்லை. அது மாதிரி சுப்ரபேதாகமத்தில் அதை நம்ம பண்ண முடியாத சமயத்தில் பஸ்மத்தை இட்டுண்டா அந்த பயன் வந்து நம்ம கோடி மடங்கு அங்கே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வகுடாகமத்தில் அதை பண்ணுற போது பஸ்மம் இல்லாமல் பண்ணோன்னா அந்த பலனே நம்மளுக்கு வந்து சேராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி இந்த பூதி அபிஷேகம் இந்த பண்ணுற பயன் என்னன்னா இந்த பஸ்மத்தை அணிந்துட்டா எனக்கு எல்லா சத்தங்களுமே வந்து கிடைக்கும். இந்த பஸ்மத்திலேயே 4 விதமான பஸ்மம் இருக்குது. கருப்பு, சிறப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த 4 வகையான பஸ்மம் இருக்குது. இந்த கருப்பு வகையான பஸ்மத்தை இட்டுண்டா எனக்கு வியாதி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிகப்பு கலரில் இருக்க இந்த பஸ்மத்தை அணிந்துட்டா எல்லா புகழுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மஞ்சள் நிறமான பஸ்மத்தை அணிந்துட்டா எல்லா செல்வங்களுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதே இந்த வெள்ளை கலர் பஸ்பத்தை அணிந்துட்டா எல்லா பயனுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெள்ளை நிறமான பஸ்பத்தை வந்து நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும். அடுத்து இது வரைக்கும் இந்த சைவாகமம் வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அடுத்து இந்த திராவிடம் தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருஞானசம்பந்த பெருமாள் வந்து இதுக்குன்னு ஒரு பதிகம் பாடியிருக்காரு. அந்த பதிகத்தோட வரலாறு என்னன்னா மதுரையில் ஒரு ராஜாவுக்கு வந்து வெள்ளி சூனியத்தால் அவருக்கு வந்து ஒரு வியாதி வருது. இந்த வியாதி நிறைய வியாதிகள் வருது. அது கடைசியில் தீராத வைத்திய வழியாக இருக்கு அவருக்கு. இந்த ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் கூட சிவபக்தியே இல்லை. அவருக்கு சுவாமி வந்து அவர் வணங்கவே மாட்டார் எப்பயுமே. அதனால இந்த வெள்ளி சூனியம் பிடிச்ச அந்த அவர் வைத்திய வழி வந்தபோது மருத்துவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு பார்க்குறாங்க, வந்து சரி பண்ணி பார்க்குறாங்க, அவருக்கு குணமே ஆகலை. இதே அந்த வெள்ளி சூனியவங்க அந்த வைக்கிறவங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வந்து விமோசனம் பண்ணான்னு பார்க்குறாங்க, அதுவும் பண்ண முடியல. கட்சியில் என்ன ஆகுதுன்னா ஞானசம்பந்த பெருமான் வந்து மதுரைக்கு வராரு. அந்த வர செய்தி வந்து மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. மக்கள் வந்து மந்திரிகிட்ட சொல்கிறாங்க,
மந்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவோட போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து சரி அந்த அக்கா அவங்க எப்படின்னா ரொம்ப சிவபக்தி உள்ளவங்க, எப்பயுமே சுவாமி சிவபெருமானே இருப்பாங்க அவங்க. அதனால சரி நம்ம கடைசியாக ஏதாவது தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஞானசம்பந்தரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து ஞானசம்பந்தர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி என் தம்பிக்கு வந்து நம்மளால கீழாத வைக்க முடியாது இருக்குது, நீங்கள் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஞானசம்பந்தர் வந்து அவர் கையில் பற்பத்தை வச்சுட்டு ஒரு 11 பாட்டு பாடுறாரு. இந்த அதிகத்தோட பேர் தான் திருநீட்டி பிடிக்கும். அது வந்து ஞானசம்பந்தர் 2வது தேவாரத்தில் சொல்லியிருக்கு. அப்படி அந்த பதிகத்தை ஃபுல்லாக பாடி பிடிச்சிட்டு இந்த பஸ்பத்தை வந்து அந்த ராஜாவோட வயிற்றுலையும் நெத்தியிலையும் வச்சுட்டு ஞானசம்பந்தர் புறப்படுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ராஜாவுக்கு வந்து அந்த ரொம்ப நாளாக அந்த வயிற்று வலி சரியாயிடுது. எல்லாரும் எப்படின்னு கேட்குற போது அவங்க அந்த அக்கா சொல்கிறாங்க, என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் கூட சிவபக்தியே இல்லை, இருந்தாலும் அந்த சுவாமி ஒரு கருணாமூர்த்தி, அதனால சிவபக்தியே இல்லாத என்னோட தம்பி கூட அந்த அதிகத்தை சொல்லி அந்த பஸ்பத்தை வச்சனால தான் என் தம்பிக்கு வந்து வைத்திய வலி குணமாச்சு அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் வந்து இந்த பதியத்தை பாடுறாரு. இதே இந்த திருமணம் வந்து திருமணத்தில் இந்த பஸ்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்களை ஆமாவில் அங்காவைக்கும் சாரும் சிவகத்தை சிங்காரமான திருவடி செய்வீரே. இந்த திருமணத்தோட அர்த்தம் என்னன்னா, சுவாமி கையில் கப்பாலை வச்சுட்டு அவர் கழுத்தில் ரெண்டையோட மாலைகளும் அணிந்துட்டு சுவாமி வந்து சுடுகாட்டில் ஊழி கூத்தாட்டாருன்னு நம்ம மக்கள் வந்து நம்பப்படுது, மக்களுக்காக நம்பப்படுது. சுவாமி எப்படி ஆடுறாருன்னா, ஆனந்தமாகவும் ஆடல, அகோரமாகவும் ஆடல, ரெண்டையும் சேர்த்து ஒரே ஊழி கூத்தா ஆடுறாரு. ஆனந்தமும் அகோரமும் கலந்து ஆடுறாரு சுவாமி. அப்படி ஆடுற அந்த சுவாமிகளோட மேனிகளில் திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமிக்கு வந்து அது கவச்சமாக இருக்கிறது. சுவாமிக்கு அது கவச்சமாக இருக்கனால சுவாமி வந்து நம்மளுக்கு இருக்கிறாரு, அதனால அது நம்மளுக்கும் கவச்சமாக இருக்குது. இப்போ எப்படி சூரியன் வந்து கர்ணனுக்கு கவச்சம் கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம சுவாமி வந்து நம்மளுக்கு பஸ்பத்தை கொடுத்துருக்காரு கவச்சமாக. அந்த பஸ்பத்தை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த திருநீற்று பதிகத்தில் ஞானசம்பந்தர் வந்து 8வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ராவணன் மேலது நீர் என்ன கதுவது நீர் அராவணமாவது நீர் ஆவமறுப்பது நீர் அராவணமாவது நீர் தத்துவமாவது நீர் அராவணன் குந்திருமேனி அடவாயாம் திருநீர். ராவணன் வந்து அந்த பஸ்பத்தை அணிந்துக்கிறாரு. அணிந்துக்கிறனால அவருக்கு என்ன பயன்னா, சுவாமியோட முழு அனுகிரகமும் அவருக்கு கிடைக்குது. ராவணன் எப்படின்னா பஸ்பத்தை புகை சொல்லிட்டு இல்லை, இல்லையா ரொம்ப பஸ்பம் தானே திருநீர் தானே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைவாக இட போட்டதில்லை. அது வந்து லட்சணமாக சொல்லியிருக்க முறைப்படி ராவணன் விட்டதுனால தான் எல்லா செல்வங்களும் ராவணனுக்கு கிடைச்சிருக்கு. ராவணனும் நாரதர் தான் திலோக சஞ்சாரியாக வந்திருக்காங்க. திலோக சஞ்சாரினா 3 லோகங்களையும் நகர்ந்து இருக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. 3 லோகங்களுக்கும் போகுங்க சக்தி அவங்களுக்கு இருக்கு. இந்த சக்தி வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு அந்த பஸ்பத்தை அணிஞ்சனால தான் அப்படின்னு சொல்லி முதல் வரியில் ஞானசம்பந்தர் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, அராவணமாவது நீர் அவமறுப்பது நீர். இந்த வேதங்களில் இந்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்றாங்க பஸ்பத்தை பற்றி, சுவாமியோட இன்னொரு அவதாரம் தான் பஸ்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, பஸ்பத்தை அப்படின்ட்டு பராசக்தி ஸ்வரூபம் தான் பஸ்பம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கலாம் எல்லாருமே, சுவாமி இருக்கிற இடத்துல அம்பாள் இருக்க மாட்டாராங்க. அம்பாள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே அந்த
இந்த சுவாமி அம்பாள் ஸ்வரூபம் பஸ்மம்னு சொல்லலை, சுவாமியோட ஸ்வரூபம் தான் பஸ்மம்னு சொல்லியிருக்காங்க. இதே ஞானசம்பந்தனுடைய பதிகத்தில் பராசக்தி ஸ்வரூபம் தான் பஸ்மம்னு சொல்லியிருக்காரு. இந்த பராசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறனால தான் இந்த பஸ்மத்தை அணிந்துட்டா நமக்கு பாவங்கள் எல்லாமே போகுது. பராமணமாவது நீர் ஆகமறுப்பது நீர் நீ இரண்டாவது சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன சொல்றாருன்னா தராவணமாவது நீர் அத்துவமாவது நீர். பரபிரம்மணம் அடையிருக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதில் ஒரு வழிதான் தத்துவங்கள். ஞானசம்பந்தன் என்ன சொல்றாருன்னா ஒரு தத்துவம் இரண்டு தத்துவம்னு அவர் ஒன்று ரெண்டுன்னு சொல்லல, அனைத்து தத்துவங்களும் சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தன். அனைத்து தத்துவங்களாலேயும் சுவாமியை போய் அடையக்கூடிய அந்த சக்தி பஸ்பத்துக்கு இருக்கு. இப்போ அவங்க ஆயுள் முடியும் போது உங்கள் சரீரத்தில் பஸ்பம் இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா தத்துவங்கள் வழியாக போய் பரப்பணும்னு அடையணும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் இந்த 8வது பாட்டில் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் அவர். அப்புறம் அந்த ஊனி கூத்தாடுற சுவாமி அவர் மெனிகளில் பஸ்பம் இருக்கிறனால நம்மளுக்கு அது கவச்சமாக இருக்கு. அதை அணிந்துட்டா நம்ம சரீரத்தில் இருக்க வியாதியும் அது சரியாகும். இதே உங்களுக்கு மனசு வழியாக ஏதாவது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த பஸ்பத்தை அணிந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு சரியாகும். ஒரு உதாரணம் என்னன்னா, உங்கள் சரீரத்தில் எங்கேயா ரத்த காயம் பட்டிருக்குன்னா அந்த பஸ்பத்தை எடுத்து அந்த பெருமாளை வச்சிங்கன்னா அந்த காயம் சரியாயிடும். இதே உங்கள் மனதில் ஏதாவது பிரச்சனைனா பஸ்பத்தை எடுத்துட்டு உங்கள் ஆத்மார்த்த சுவாமியோ இல்லை பிரார்த்த சுவாமியோ நினச்சிட்டு அந்த பஸ்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மன வழியாக அந்த கஷ்டமும் நமக்கு குறையும். ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொன்ன மாதிரியா இருக்கும் அந்த பஸ்பத்தை எடுத்துட்டா. இதே உங்களால் அதை இடம் இல்லைன்னா யாரையும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்கள் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அந்த பஸ்பத்தை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி சொல்லிக்கூடிய லட்சணங்களால் நம்ம அந்த பஸ்பத்தை எடுத்துக்கணும். இந்த காலத்து சின்ன பசங்க எல்லாருமே பஸ்பத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா சாந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே திப்புன்ற தாரணம் தான், அட்டை போட்டு தான் போனோம், இங்கே போகணுமே எங்கே போனாலுமே. அப்படி அந்த சின்ன வயசுலேருந்தே அவன் பஸ்பம் இட்டு அவன் ஆயுள் முடிகிற போது அவன் இந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி தத்துவங்கள் பரபிரம்மத்தை அடைவான். அதே மாதிரி தான் ராவணனும். ராவணன் அந்த பஸ்பத்தை கொஞ்சம் கூட குறைவாக இடப்படாமல் விட்டனால தான் அவன் அவ்வளோ பராசக்தியாக இருந்திருக்காங்க. அதனால இந்த சின்ன பசங்க எல்லாருமே பஸ்பத்தை சின்ன வயசுலேருந்தே இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கணும். அஜ்ஞானதிமிர அந்தஸ்ய ஞானாஞ்சனசகாக்கயா சக்ஷுர்மீலிதம் ஏன